Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட கணித பிரகாஷ் chapter number 2 arithmetic expressions பார்க்க போறோம். And இப்போ first நம்ம arithmetic expression னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு mathematical phrase. இதுல பார்த்தீங்கன்னா it's a combination of operator like ஒரு two numbers. For example 10, 12, 13 இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லைக் ஆட் பண்ண போறோமா, இல்ல சப்ட்ராக்ட் பண்ண போறோமா, இல்ல மல்டிப்ளை பண்ண போறோமா. ஸோ அந்த ரிலேஷன் சொல்றது தான் வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். இது நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வேரியபிள்ஸ் இருக்கலாம், லைக் A to Z குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் லைக் X, Y அந்த மாதிரி வேரியபிள்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வேரியபிள்ஸ் காம்பினேஷன்ல வரது தான் வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். அண்ட் இந்த சாப்டர்ல நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல எப்படி சால்வ் பண்றது அண்ட் வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 13 2 நம்ம என்ன பண்றோம், பிளஸ் பண்றோம். அப்போ இது ஈக்குவல் டு 15. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு 15 வரும். ஸோ 15 நம்ம இந்த மாதிரி எழுதலாம். 13 plus 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது this equal to this and this equal to this. ஸோ அதுக்கு தான் நம்ம ஈக்குவல் சிம்பிள் இங்கே போடுறோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மல்லிகா spends ₹25 every day for lunch at school. Write the expression for the total amount she spent on lunch in a week from Monday to Friday. இப்போ மல்லிகா என்ன பண்றாங்கன்னா டெய்லி வந்து லஞ்சுக்கு வந்து ₹25 செலவு பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா she spent from Monday to Friday. ஸோ மொத்தம் 5 days அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க லஞ்சுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், 5 into 25. ஸோ 5 days ₹25. ஸோ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், 5 into 25 நம்ம 5 times 25 இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் 5 and 25. ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம இந்த கான்செப்டை சொல்லலாம். Different expressions can have the same value. Here are multiple ways to express the number 12 using two numbers and any one of the four operations. இப்போ இந்த நம்பர் 12 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 plus 2 எடுத்துக்கலாம், 12 வரும். அண்ட் 15 minus 3 எடுத்துக்கலாம், 12 வரும். 3 into 4 பண்ணா 12 வரும். அண்ட் 24 divided by 2 பண்ணா 12 வரும். அதாவது இங்க கொடுத்துருக்க சைன்ஸ் அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் நம்ம எது வேணா போட்டு நமக்கு 12 ஆன்சர் வர மாதிரி பண்ணிக்கலாம். Choose your favorite number and write as many expressions as you can having that value. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவரான நம்பர்ஸோ எனி நம்பர் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் செக் பண்ணி பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்பேரிங் எக்ஸ்பிரஷன்ஸ், ஆஸ் வி கம்பேர் நம்பர்ஸ் யூசிங் equal, lesser, greater signs, we can also compare expressions. We compare expressions based on the values and write the equal to, greater than or less than sign accordingly. For example, இப்போ நம்பர் நம்ம வந்து வெறும் பிளஸ் மைனஸோ இல்லை மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் ஆல்சோ ரெண்டு நம்பரை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேரிங் வித் லெஸரா இல்லை கிரேட்டரா இல்லை ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 plus 2 இருக்கு, 7 plus 1. எது பிகர் இதில் பார்த்தீங்கன்னா 10 plus 2 தான் கிரேட்டர், which is 12. இது 7 plus 1 8 வரும். அப்போ this is greater. Because the value of 10 plus 2 equal to 12 is greater than the value of 7 plus 1, which is 8. Similarly, 13 minus 2 lesser than 4 into 2. இப்போ 13 minus 2 நமக்கு என்ன வரும் ஆன்சர், 11 வரும், which is lesser than 4 3s are 12. So நம்ம இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, figure it out. Fill the blanks to make the expressions equal on both sides of the equal sign. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு என்ன அர்த்தம், இப்போ 1 equal to 1னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 5 equal to 6னா ஈக்குவல் கிடையாது, ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஆர்ஜர் சைடு சேமாக இருந்தது தான் ஈக்குவல் சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, 13 plus 4 இருக்குது, இங்கே வந்து வெறும் 6 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எந்த நம்பர் இங்கே ஃபில் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு போத் த சைட்ஸ். இப்போ வந்து 13 plus 4னா நமக்கு என்ன வரும், 17 வரும். 17 minus 6 நம்ம பண்ணுறோம். ஸோ பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 11. ஸோ இப்போது நம்ம 11 ஆட் பண்ணால் ஸோ போத் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் பி சம் பார்க்கலாம். இங்கே 22 இருக்குது, இங்கே 6 into 5 இருக்குது. ஸோ 6 into 5 நமக்கு என்ன ஒரு ஆன்சர், 30 வரும். இங்கே 22 இருக்குது, அப்போது நம்ம 8 ஆட் பண்ணால் 30 இங்கே பேலன்ஸ் ஆகிடும். சி சம் பாருங்கள், இங்கே 8 இருக்குது அண்ட் இங்கே வந்து 64 divided by 2 இருக்குது. ஸோ 64 divided by 2னா என்ன வரும் ஆன்சரு, 32 வரும். இப்போ இங்கே 32 வரும், நம்ம என்ன பண்ணுறோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4 8s are 32. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டி சம் பாருங்கள், 34 minus dash which is equal to 25. இப்போ 25 வரதுக்கு 34 எந்த நம்பர் மைனஸ் பண்ணா we get 25 with 9. If we minus 9 from 34 நமக்கு 25 வந்துரும். Second sum, arrange the following expressions in ascending
order of their values. So இங்க கொடுத்திருக்க values வந்து நம்ம ascending orderல arrange பண்ண சொல்லிருக்காங்க. Ascending என்னது increasing order. Increasingனா small to big ன்னு அர்த்தம். So இங்க கொடுத்திருக்க numbers நம்ம first solve பண்ணனும். Solve பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம order வந்து எழுதணும். எது greater, எது smaller சொல்லிட்டு order, அதாவது smaller to bigger வரைக்கும் நம்ம எழுதணும். இங்க first என்ன கொடுத்திருக்காங்க 67 minus 19. இது நம்ம solve பண்ணா நமக்கு 48 வருது. And இதை நம்ம add பண்ணும்போது 60. இது நம்ம divide பண்ணும்போது 3 4s are 12 and 40. இது நம்ம solve பண்ணும்போது 67 minus 20 47. இது நம்ம solve பண்ணா 55 இருக்கு. இப்போ இங்க values பாத்தீங்கன்னா எது கம்மி வேல்யூ இருக்கு? E. So E தான் கம்மி வேல்யூ இருக்கு. அப்போ E comes as a small number. இப்போ E க்கு அடுத்து என்ன கம்மி வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 47 B. அப்போ E is lesser than B. இப்போ B க்கு அப்புறம் எது கம்மி வேல்யூ இருக்கு 47 க்கு அப்புறம் 48. So B is lesser than A. இப்போ A க்கு அப்புறம் எது கம்மி வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 48 க்கு அப்புறம் நமக்கு 55 இருக்கு. அப்போ D. So A is lesser than D. So next நமக்கு C இருக்கு. So இந்த வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது E B A D C இதுதான் வந்து ascending order. Small to big number எழுதி இருக்கும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க which is greater 1023 plus 125 or 1022 plus 128. இது நம்ம பார்க்கும்போது பெரிய சம் மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணி பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படி தோணும். பட் அது இதுக்கு ஈஸி மெத்தட் இருக்கு. அத இங்க பார்க்க போறோம். Imagining a situation could help us answer this without finding the values. Raja had 1023 marbles and got 125 more today. Now he has 1023 plus 125 marbles. Joy had 1022 marbles and got 128 more today. Now he has 1022 plus 128 marbles. Who has more? So இதை வந்து நமக்கு டைரக்டா நம்பர்ஸ்ல கொடுக்காம ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜா கிட்ட பாத்தீங்கன்னா 1023 marbles இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து he got 125. அதே ஜாய் கிட்ட பாத்தீங்கன்னா 1022 இருக்கு. எக்ஸ்ட்ரா he got 128 marbles. அப்போ யார்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுல்லா சம் போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஈஸி மெத்தட் பாத்தீங்கன்னா இங்க 1023 இருக்கு, இங்க 1022 இருக்கு. அப்போ இந்த வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிடும். ஸோ இங்க 1022ல இருந்து நம்ம 1022 வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா 1 இருக்கு, அது தனியா நம்ம எடுத்துடலாம். இங்க வந்து 125 இருக்கு, இங்க வந்து 128 இருக்கு. ஸோ 25க்கும் 28க்கும் மொத்தம் 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது இங்கேயும் சேம் வேல்யூ, இங்கேயும் சேம் வேல்யூ, இங்கேயும் சேம் வேல்யூ, இங்கேயும் சேம் வேல்யூ வந்துருச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கு. ஸோ இங்க 1 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்கே ஆனா 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ யார்கிட்ட அதிகமா இருக்கும், ஜாய் கிட்ட தான் அதிகமா இருக்கும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ராஜாவோடது, இது ஜாயோடது. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள் மெத்தட்ல பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Third example, which is greater 113 minus 25 or 112 minus 24. So இதுல வந்து எது greater? First நம்ம ஆட் பண்ணுவோம், இப்போ வந்து மைனஸ் பண்றோம். So எது கேட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. Imagine a situation, Raja had 113 marbles and lost 25 of them. He has 113 minus 25 marbles. Joy had 112 marbles and lost 24 today. He has 112 minus 24 marbles. Who has more marbles left with them? இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கெயின் பண்ணாங்க மார்பிள்ஸ். அப்போ எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ வந்து மார்பிள்ஸ் வந்து தொலைச்சிட்டாங்க. அப்போ இப்போ எவ்வளவு இருக்கும், யார்கிட்ட அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க. இதுக்கும் என்ன பண்றாங்க, வேல்யூ போட்டிருக்காங்க. 113 இருக்கு, இங்க 112 இருக்கு. அப்போ நம்ம 112 காமனா இங்க எடுத்துக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா 113ல 112 போச்சுன்னா நம்ம பேலன்ஸ் 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க 25 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்போ இங்க 24 வரதுக்கு நம்ம என்ன பண்றோம், 1 எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேங்களா? சோ 25 1 எக்ஸ்ட்ரா and 113ல 1 எக்ஸ்ட்ரா. சோ அவங்கிட்ட 113 113 இருக்கு, ஆனா 25 தொலைச்சிட்டான். இவங்கிட்ட 112 இருக்கு, ஆனா 24 தொலைச்சிட்டான். அப்போ இந்த 24 வந்தா இந்த 1 பேலன்ஸ் ஆயிடுமா, அந்த 1 வந்து இங்க பேலன்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலா வந்துரும். சோ 113 minus 25 equal to 112 minus 24. இவன் 25 தொலைச்சிருக்கான், இவன் 25 தொலைச்சிருக்கான். இந்த எக்ஸ்ட்ரா 1 வந்து நமக்கு ஈக்குவலா ஆயிடும். So sum கொடுத்திருக்காங்க. Use lesser or greater or equal in each of the following expressions to compare them. Can you do it without complicated calculations? Explain your thinking in each case.
இப்போ இங்க வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலா கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம மார்பிள் சம்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இந்த வேல்யூ வந்து லெஸரா, ஹையரா இல்லை ஈக்குவலா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 245 இருக்கு, இங்கே 246 இருக்கு. அப்போ இங்க வந்து 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க 289 இருக்கு, இங்க 285 இருக்கு. ஸோ இங்க 285 போக மீதி எவ்வளோ இருக்கு எக்ஸ்ட்ரா? 4 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ பாருங்க இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. 4 எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ திஸ் இஸ் பிகர். ஸோ நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 273 இருக்கு, இங்க 272 இருக்கு. அப்போ இங்க 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க வந்து 145, இங்க 144. நம்ம இந்த வேல்யூவோட 144 மைனஸ் பண்ண போறோம். ஆனா இந்த வேல்யூ வந்து 145 பண்ண போறோம். அந்த இது எக்ஸ்ட்ரா வந்து இங்க வந்துரும். அப்போ ரெண்டு பக்கம் நமக்கு ஈக்குவல் வேல்யூ வந்துரும். இப்போ சி பாருங்க 364 இருக்கு, 363 இருக்கு. அப்போ இங்க 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க ஆட் பண்றோம். ஸோ 587 இருக்கு, இங்க 589 இருக்கு. அப்போ இங்க 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ திஸ் இஸ் பிகர். இங்க டிசம் பாருங்க 124 plus 245. இங்க 124, இங்க 129 இருக்கு. அப்போ இங்க வந்து எத்தனை இருக்கு? 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. 245 245 ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ண போது ஆட் பண்ண போது இது ஹையரா இருக்கு, ஏன்னா 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இங்க 213 இருக்கு, இங்க 214. ஸோ இங்க 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க வந்து மைனஸ் பண்றோம், 77 மைனஸ் பண்றோம், இங்க 76 பண்றோம். 77 மைனஸ் பண்ண போது இங்க வந்து 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. 76 கம்பேர் பண்ண போது 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனா இங்க நம்ம 76 மைனஸ் பண்றோம், இங்க வந்து நம்ம 77 மைனஸ் பண்றோம். அப்போ இந்த வேல்யூ வந்து ஹையரா இருக்கும். Second, reading and evaluating complex expressions. Sometimes when an expression is not accompanied by a context, there can be more than one way of evaluating its value. In such cases, we need some tools and rules to specify how exactly the expression has to be evaluated. To give an example with language, look at the following sentences. இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கமா அண்ட் ஃபுல் ஸ்டாப்பு அண்ட் ஐஃபன் நிறைய சிம்பிள்ஸ் நம்ம பங்க்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மேக்ஸ்க்கும் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து ஷாலினி sat next to a friend with toys. Meaning the friend has toys and Shalini sat next to her. இப்போ இங்கே மீனிங் என்னன்னா ஷாலினி என்ன பண்ணியிருக்கா, அவள் ஃப்ரெண்டோட உட்காந்துருக்கா, அவள் ஃப்ரெண்டு கிட்ட டாய்ஸ் இருக்குன்ற மாதிரி மீனிங் இருக்கு. செகண்ட் இங்க சென்டென்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, ஷாலினி sat next to a friend with the toys. ஸோ சேம் சென்டென்ஸ் தான், இங்க கமா போட்டதுனால என்ன மீனிங் மாறுதுன்னா ஷாலினி என்ன பண்ணிருக்கா, அவகிட்ட டாய்ஸ் வச்சுட்டு அவ ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்காந்தா. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, அவ ஃப்ரெண்டு கிட்ட டாய்ஸ் இருந்தது, இவ போய் பக்கத்துல உட்காந்த மாதிரி இருந்தது. பட் ஒரு கமா போட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஷாலினி கிட்ட டாய்ஸ் இருக்கு, அவ ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பங்க்சுவேஷன் மார்க்ஸ்ல வந்து மீனிங் மாறுது. This sentence without the punctuation could have been interpreted in two different ways. The appropriate use of a comma specifies how the sentence has to be understood. Let us see an expression that can be evaluated in more than one way. So இதே மாதிரி தான் ஒரு some mathsல வந்து ஒரு expression வந்து நம்ம more than two typesல வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க. Malesh brought 30 marbles to the playground. Arun brought 5 bags of marbles with 4 marbles in each bag. How many marbles did Malesh and Arun bring to the playground? Malesh summarized this by writing the mathematical expression. So இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளா ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா 30 மலேஷ் கிட்ட 30 மார்பிள்ஸ் இருக்கு அண்ட் அருண் கிட்ட 5 பேக்ஸ் இருக்கு. 5 பேக்ஸ்லயும் வந்து 4 மார்பிள்ஸ் இருக்கு. சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு லைன்ல எக்ஸ்பிரஷன்ல. Without knowing the context behind this expression, Purna found the value of this expression to be 140. He added 30 and 5 first to get 35 and then multiplied 35 by 40 to get 140. இது வந்து பூர்ணாக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா 30 plus 5 into 4 இது எக்ஸ்பிரஷன் இல்லையா, அவங்களுக்கு இது பண்ண தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 30 and plus 5 பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 35 வந்து into 4 பண்ணி மொத்தம் 140 மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 140 மார்பிள்ஸ் கிடையாது, மொத்தமே வந்து நமக்கு 50 மார்பிள்ஸ் தான் இருக்கு. ஸோ மேக்ஸ்ல வந்து நம்ம கரெக்டா அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து கொடுத்துருக்க ஆப்ரேஷன்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி தப்பா கணக்கு வரும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. Malesh found the value of this expression to be 50. He simplified 5 and 4 first to get 20 and added 20 to 30 to get 50.
இப்போ மலேஷ் என்ன பண்றாங்க, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 5 into 4 பண்ணணும். பண்ணா நமக்கு 20 வரும். அதுக்கப்புறம் 20 plus 30 பண்ணா நமக்கு 50 marbles வரும். இதுதான் கரெக்டான மெத்தட் ஆஃப் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. In this case, Malesh is right, but why did Purna get it wrong? Just looking at the expression 30 plus 5 into 4 is not clear whether we should do the addition first or multiplication. So நமக்கு தெரியல எது ஃபர்ஸ்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் இல்ல மல்டிப்ளை பண்றோமான்னு தெரியாது. ஸோ அந்த கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். Just as punctuation marks are used to resolve confusions in language, brackets and the notion of terms are used in mathematics to resolve confusions in evaluating expressions. So instead of writing this 30 plus 5 into 4, நம்ம என்ன பண்றோம், இந்த 5 4 வந்து பிராக்கெட்ல போட்டுரும். ஸோ பிராக்கெட்ல போட்டா நம்ம என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ தான் சால்வ் பண்ணணும்ன்றது அர்த்தம். ஸோ நீங்க வந்து போர்டு மார்க்ஸ் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்ல. ஸோ போர்டு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இது போர்டு மார்க்ஸ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம சம் பண்ணா எதுவுமே தப்பு வராது. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ கரெக்டாக வரும். அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், Irfan bought a pack of biscuits for 15 and a packet of tur dal for 56. He gave the shopkeeper ₹100. Write an expression that can help us calculate the change Irfan will get back from the shopkeeper. இப்போ இர்ஃபான் என்ன பண்றாங்கன்னா கடைக்கு போறாங்க, கடையில போயிட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் 50 rupees வாங்குறாங்க, அதுக்கப்புறம் தூர் தால் தோரம் பருப்பு வந்து 56 rupees வாங்குறாங்க. வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ 100 ரூபாய் கொடுக்கும் போது கடைக்காரர் வந்து எவ்வளவு சில்லறை திருப்பி தருவாங்கன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 100 minus 15 plus 56. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிட்டா நமக்கு 100ல மைனஸ் பண்ண போது என்ன வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணுன்றதுக்கு என்ன பண்ணணும், பிராக்கெட் போட்டுக்கணும். ஸோ பிராக்கெட் போட்டால் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அந்த வேல்யூ எடுத்து நம்ம மைனஸ் பண்ண போது நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 29 rupees வந்து இர்ஃபானுக்கு கடைக்கார் கொடுப்பாருன்னு தெரிய வரும். சரிங்களா? Next, terms and expressions. Suppose we have the expression 30 plus 5 into 4 without any brackets. Does it have no meaning? When there are expressions having multiple operations and the order of operations is not specified by the brackets, we use a notion of terms to determine the order. Terms are the parts of an expression separated by a plus sign. For example, in 12 plus 7, the terms are 12 and 7 as marked below. இப்போ டேர்ம்ஸ்னா என்ன, ஒரு எக்ஸ்பிரஷன்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் லைக் ஆப்ரேட்டர் பிளஸ் மைனஸ் டிவிஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டர் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 7 இருக்கு. இது எப்படி செப்பரேட் பண்ணனா பிளஸ் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு டேர்மா மாறிடும், இது ஒரு டேர்மா மாறிடும். ஸோ அந்த சைனுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ் பிகம் டேர்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்க. We will keep marking each term of expression as above. Note that this way of marking terms is not usual practice. This will be done until you become familiar with this concept. Now, what are the terms in 83 minus 14? We know that subtracting a number is the same as adding the inverse of the number. Recall the inverse of the given number has a sign opposite to it. For example, the inverse of 4 is minus 14 and the inverse of minus 14 is 14. Thus, subtracting 14 from 83 is the same as adding minus 43 to 83. That is. இப்போ இன்வர்ஸ் என்னது, ஒரு நம்பரோட இன்வர்ஸ் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்திருக்கேன், இதோட இன்வர்ஸ் என்னது, அதோட ஆப்போசிட் சைன். ஸோ மைனஸ் 10. ஸோ பிளஸ் 10னா இங்கே மைனஸ் 10. சப்போஸ் மைனஸ் 10னா இங்கே பிளஸ் 10. அதுதான் வந்து இன்வர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 83 மைனஸ் 14 சேம் ஆன்சர் தான் வரும். 83 plus minus 14 சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். Thus the terms of the expressions 83 minus 14 or 83 and minus 14. ஸோ ரெண்டுத்துக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். Check if replacing subtraction by addition in this way does not change the value of the expression by taking different examples. இந்த மாதிரி different examples கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து சேமா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. Can you explain why subtracting a number is the same as adding its inverse? Using the token model of integers that we saw in the class 6 textbook of mathematics. இங்க வந்து 83 minus 14 பண்ணிருக்காங்க, சேம் ஆன்சர் தான் வருது. இது வந்து 83 இங்க வந்து plus minus 14 சேம் ஆன்சர் தான் வரும். So அதனால ஆன்சர் வந்து மாறாம இருக்காது. ஓகேங்களா? All subtractions in an expression are converted to additions in this manner to identify the terms. Here are some more examples of expressions and their terms. So இங்க வந்து few examples கொடுத்திருக்காங்க. இப்போ 18 minus 3. 18 ஒரு term, minus 3 ஒரு term.
ஏன்னா இங்கே வந்து மைனஸ் சைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் சைன் வந்து இந்த டேர்ம் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 into 5 plus 3. இங்கே நம்ம 6 into 5னா 6 தனியாக 5 தனியாக பண்ணக்கூடாது. ஸோ 6 தனியாக 5 தனியாக அது நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறது தெரியாது. அதனால 6 into 5 வந்து ஒரு டேர்மு ப்ளஸ் 3. ஸோ 6 into 5 பண்ணால் தான் நமக்கு அதோட வேல்யூ வந்து ப்ளஸ் 3யோட ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2 இருக்குது. மைனஸ் 10 ப்ளஸ் 4 into 6. ஸோ இது ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷன், இது ஒரு டேர்ம். ஏன்னா மல்டிப்ளை வந்து நம்ம ஒரு நம்பரில் பண்ண முடியாது இல்லையா, we need 2 numbers for multiplication. அப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஸோ மைனஸ் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சம் நம்பரோட மைனஸ் ஆட் பண்ணோம். ஸோ மைனஸ் இல்லாமல் போட்டால் தப்பாக போயிடும். we should add the minus value. ஓகேங்களா. note that 6 into 5, 4 into 6 are single terms as they do not have any plus sign in the following table. Some expressions are given. Complete the table. இப்போ இங்க few examples கொடுத்திருக்காங்க. We have to complete the table. So இங்க வந்து 13 minus 2 plus 6. மூணு தனித்தனியா terms இருக்கு. அது இங்க எழுதிருக்காங்க. So இங்க நமக்கு ரெண்டு term இருக்கு. So இங்க already கொடுத்திருக்காங்க. We have to fill up this column 5, 6 into 3. So next நமக்கு 4 ஒரு term, 15 ஒரு டேர்மு, மைனஸ் 9. ஸோ மைனஸ் சைன் வந்தால் மட்டும் நம்ம மைனஸ் போடணும். அப்போது 4 ஒரு டேர்மு, 15 ஒரு டேர்மு, மைனஸ் 9 ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு 23, அப்புறம் மைனஸ் 2 into 4. அப்போ இது என்னது, மைனஸ் 2 into 4 ஒரு டேர்மு, அப்புறம் 16. ஸோ 23 மைனஸ் 2 into 4 அப்புறம் 16. இங்கே வந்து 28 ஒரு டேர்மு, 19 மைனஸ் 8. 28 19 மைனஸ் 8 மூணு டேர்ம் இருக்கு. Now we will see how terms are used to determine the order of operations to find the value of an expression. We will start with expressions having only additions, with all the subtractions suitably converted into additions. Does changing the order in which the terms are added give different values? So இதுக்கான ஆன்சர் இங்கே பார்க்கலாம். Swapping and grouping. Let us consider a simple expressions having only two terms. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Madhu is flying a drone from a terrace. The drone goes 6 meter up and then 4 meter down. Write an expression to show how high the final position of the drone is from the terrace. The drone is 6 minus 4 equal to 2 meter above the terrace. Writing it as sum of terms. இப்போ மது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மொட்டை மாடியில் போயிட்டு ட்ரோன் பறக்க விடுறாங்க. ஸோ ட்ரோன் என்ன ஆகுதுன்னா, அந்த மாடியில் ஹைட்லோட ஒரு 6 மீட்டர் ஹைட்டுக்கு போகுது. ஸோ மொட்டை மாடிலேருந்து 6 மீட்டர் தூரம் பறக்குது. திருப்பி என்ன ஆகுது, 4 மீட்டர் கீழே இறங்கி வருது. ஓகே, அப்போது அந்த ட்ரோனோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டெரஸ்லேருந்து ட்ரோனோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, 6 minus 4 equal to 2 meter. ஃபஸ்ட்டு 6 மீட்டர் பறக்குது, அதுக்கப்புறம் திருப்பியும் 4 மீட்டர் வந்து இறங்குது. ஸோ -4 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ மாடிலேருந்து 2 மீட்டர் அளவுக்கு அது பறந்துட்டு இருக்கும். Will the sum change if we swap the terms? இப்போ நம்ம இந்த ஆர்டரை மாற்றி எழுதினாலும் ஆன்சர் மாறுமானா மாறாது, ஒரே ஆன்சர் தான் இருக்கும். It doesn't in this case. We already know that swapping the terms does not change the sum when both the terms are positive numbers. இப்போ இந்த ஆர்டர் நம்ம மாற்றி தான் நமக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். ஏன்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 4 + 5 5 + 4 ரெண்டுமே என்ன வரும், நமக்கு ஆன்சர் 9 தான் வரும். ஸோ ஆர்டர் மாற்றினாலும் we get the same answer. Will this also hold when there are terms having negative numbers as well? Take some more expressions and check. So இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸில் பார்த்தோம், ஆர்டர் மாறும் போது நமக்கு ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் வந்தது. சேம் இப்போ சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணா ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ -5 இருக்கு, ப்ளஸ் -3 இருக்கு. இப்போ நம்ம இது சால்வ் பண்ண போது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -8 வரும். இப்போ -3 ப்ளஸ் -5 இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து சேம் -8 தான் வரும். ஸோ சப்ராக்ஷனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரே ஆன்சர் தான் வரும். Can you explain why this is happening using the token model of integers when we saw in class 6 textbooks of mathematics? So 6 booksல பார்த்துருக்கோம், அது இப்போ மறந்து போச்சு, நீங்கள் வேணா go through பண்ணி பாருங்க. Thus in an expression having two terms, swapping them does not change the value.
ஸோ இப்போ வந்து ஆர்டர் மாற்றினா நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். Now consider expression having 3 terms. இப்போ 2 terms இங்கே கொடுத்துருக்காங்க. அதே 3 terms இருந்தால் எப்படி இருக்கும், வேல்யூ மாறுமான்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா -7 இருக்குது, +10 இருக்குது, அதுக்கப்புறம் +-11 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 2 term ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வச்சு 3rd term ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, adding the last 2 terms and then adding their sum to the first sum. இப்போ லாஸ்ட் 2 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆட் பண்றாங்க. What do you see? The sums are the same in both cases. Again we know that while adding positive numbers, grouping them in any of the above two ways gives the same sum. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் 2 term ஆட் பண்ணி third term ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன வரும் இங்க பாத்தீங்கன்னா -7 + 10, அப்போ ஆன்சர் வந்து 3 வரும். இப்போ 3 + -11 என்ன வரும், -8 வரும். இங்க பாருங்க -7, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் பண்றாங்க, -11 + 10, அப்போ -1 ஆன்சர் வரும். -1 ஓட -7 பண்ணா நமக்கு -8 தான். சோ ரெண்டு பக்கம் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. Again we know that while adding positive numbers, grouping them in any of the above two ways gives the same sum. Will this also hold when there are terms having negative numbers as well? Take some more expressions and check. இப்போ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தாலும் ஒரே வேல்யூ தான் வருமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டு நீங்க ஆட் பண்ணி ஆன்சர் மாறுதான்னு செக் பண்ணி பாருங்க. As grouping the terms of an expression in either of the following ways gives the same value. இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பார்த்தீங்கன்னா term 1 term 2 குரூப் பண்ணியிருக்காங்க, அதோட term 3 ஆட் பண்றாங்க. இங்க வந்து term 2 and term 3 வந்து ஆட் பண்ணி அகைன் term 1 ஓட ஆட் பண்றாங்க. இப்போ அகைன் இந்த ஆர்டர் வந்து மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் வேல்யூ எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 10 ஓட ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஆன்சர் வருமானா, கண்டிப்பாக ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா -7 -11 ஆட் பண்ணால் நமக்கு -18 வரும். அப்புறம் +10 பண்ணால் நமக்கு -8 தான் ஆன்சர் வரும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். Does adding the terms of expression in any order give the same value? Take some more expressions and check. Consider expressions with more than 3 terms also. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் வேறு எக்ஸ்பிரஷன் போட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. மோர் தென் 3 அண்ட் மோர் தென் 4 கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து 4 + 5 -3 -2 எடுக்கிறேன். 4 டேர்ம் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சரு, -5. ஸோ -5 வரும். அதுக்கப்புறம் இதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 9 வரும். ஸோ 9 - 5 நமக்கு என்ன ஆன்சர் வரும், 4. ஸோ வேல்யூ வந்து 4 வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் வந்து சால்வ் பண்ணுறேன். 5 - 3 எனக்கு என்ன வரும், 5 - 3 வந்து எனக்கு 2 வரும். அதுக்கப்புறம் ஆடிங் திஸ் 2, அப்போது -2 பண்ண நமக்கு என்ன வரும் ஆன்சரு, +2 - 2 0. அண்ட் இப்போ வந்து 0 + 4 பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வரும், 4 தான் வரும். ஸோ இந்த சினாரியோ நமக்கு 4 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நம்பர் செக் பண்ணி பாருங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அடிஷன் சப்ராக்ஷன் வந்து ஆர்டர் அந்த டேர்ம் வந்து மாற்றி ஆட் ஓர் சப்ராக்ட் பண்ண பார்த்தோம், நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்தது. இப்போ சேம் திங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் பண்ண போகிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 + 5 × 4. ஸோ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இப்போ நம்ம சால்வ் பண்ண போது 30 5 4s are 20. நம்ம ஆல்ரெடி மார்பிள் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆட் பண்ண 50 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 × 3 + 2 + 7 × 8 + 3. இப்போ வந்து 5 இங்கே இருக்கு, இது ஒரு டேர்ம் எடுத்துக்கூடாது, ஏன்னா இன்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இந்த டேர்ம் இருக்கு பாருங்க. அப்போ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் எடுத்துக்கணும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் 2 நம்பர் வேணும், அப்போ தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போது 5 × 3 + 2 வந்து ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் 7 × 2 வந்து ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் 3 ஒரு டேர்மு. இதை சால்வ் பண்ண நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு புரியாது, நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அப்போது என்ன ஆகும், 3 + 2 is 5. இப்போ 5 × 5 நமக்கு என்ன வரும், இந்த வேல்யூ வந்து 25. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 7 × 8 வந்து 56. இங்கே ப்ளஸ் சைன் போட்டுக்கிறேன். அப்புறம் +3. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போது 25 56 3 ஆட் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வரும், 9 14 பேலன்ஸ் 1 8 84. ஸோ இங்கே வந்திருக்கு equal to 84. Manasa is adding a long list of numbers. It took her 5 minutes to add them all and she got the answer
11,749. And she realized that she had forgotten to include the fourth number, 9,055. Thus, she have to start all over again. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மானசா என்ன பண்ணுறாங்க, நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது ஷி காட் தி ஆன்சர் 11,749. அப்புறம் கடைசியாக வந்து ஞாபகம் வருது, அவங்க ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ண மறந்துட்டாங்க. இப்போ அவங்க திருப்பியும் வந்து அந்த வேல்யூ ஆட் பண்ணி, அதாவது இந்த வேல்யூ 9,055 வந்து ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆட் பண்ணி சால்வ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. தேவையில்லை. அவங்க என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ வந்திருக்கு இல்லையா, இதோட she can add 9,055. In mathematics, we use the phrase commutative property of addition instead of saying swapping terms does not change the sum. Similarly, grouping does not change the sum. It's called as associative property. இப்போ இங்க நம்ம ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெட்டிங் பார்த்தோம். அதாவது swapping terms does not change the sum. Sumனா addition. ஓகே, அதே மாதிரி grouping does not change the sum. ஸோ இங்கே வந்து addition. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, swap பண்றாங்க. அதாவது 2 plus 5 plus 3 3 plus 2 plus 5 swap பண்றாங்க. இது வந்து commutative property. நம்ம கான்செப்ட் வந்து ஒண்ணே தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து grouping. association தான் இது grouping. இப்போ பாத்தீங்கன்னா 2 plus 3 plus 5. இத நம்ம இப்படி பண்ணலாமா, 2 plus 3 plus 5 grouping பண்றாங்க. அப்போ இதுக்கும் நமக்கு சேம் ஆன்சர். This is commutative property, this is associative property. Swapping the order of things in everyday life. இப்போ ஸ்வாப்பிங் என்னது, மாத்துறது. ஆர்டர் வந்து ரீஅரேஞ்ச் பண்றது ஸ்வாப்பிங். அது வந்து கம்யூட்டேட்டிவா இருக்கலாம், இல்ல அசோசியேஷன் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். Manasa is going outside to play. Her mother says, wear your hat and shoes. Which one should she wear first? She can wear her hat first and then her shoes, or she can wear her shoes first and then her hat. Manasa will look exactly the same in both cases. Imagine a different situation. Manasa வந்து வெளியில விளையாட போறாங்க. அவங்க அம்மா வந்து வார்ன் பண்றாங்க. சோ தலைக்கு தொப்பி போடு, ஷூஸ் போடு, சாக்ஸ் போட்டு வெளியில கிளம்புன்னு சொல்லும் போது, இப்போ அவங்க அம்மா சொன்ன ஆர்டர் வந்து மாத்தியும் சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் தொப்பிக்கு பதிலா ஷூ போடு, சாக்ஸ் போடு, அதுக்கப்புறம் வந்து தொப்பி போடு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அவங்க மாட்டிட்டு இந்த மாதிரி தான் போக போறாங்க. ஸோ ஆஃப்டர் வேரிங் ஹேட், ஷூஸ் எல்லாம் இப்படி தான் இருக்க போறாங்க. இப்போ சப்போஸ் அவங்க அம்மா வந்து வேற மாதிரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாத்தி சொல்றாங்க. Manasa's mother says, wear your socks and shoes. Now order matters. She should wear socks and then shoes. If she wears shoes and then socks, Manasa will feel uncomfortable and look very different. இப்போ அவங்க அம்மா சொன்ன ஆர்டர் வந்து மாத்தி போட்டா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து ஷூவை மாத்திட்டு அதுக்கு மேல சாக்ஸ் போட்டா என்ன ஆகும், கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் சால்வ் பண்ண போதும் வந்து இந்த மாதிரி தான் ஆர்டரா சால்வ் பண்ணணுன்றதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மோர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். Amud, Charan, Madhu and John went to a hotel and ordered 4 dosas. Each dosa cost ₹23 and they wish to thank the waiter by tipping ₹5. Write an expression describing the total cost. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மோர் தென் 2 டேர்ம்ஸ், அதாவது 4 டேர்ம்ஸ் பார்க்க போறோம். இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் அம்மு, சரண், மது, ஜான்லாம் வந்து ஹோட்டல் போறாங்க. போயிட்டாங்க, தோசை ஆர்டர் பண்றாங்க. ஒரு தோசை வந்து ₹23. இப்போ அவங்க சாப்பிட்டுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வெயிட்டுக்கு வந்து டிப் தராங்க, ₹5 தராங்க. இது நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் 4 தோசாஸ். அப்போ 4 தோசா விலை என்னது ₹23. அதுக்கப்புறம் டிப் வந்து ₹5 கொடுக்குறாங்க. இப்போ சால்வ் பண்ண போது இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ண நமக்கு 92 plus 5 டோட்டலா அவங்க ₹97 பே பண்றாங்க ஹோட்டலுக்கு. Thus 4 into 23 plus 5 is the correct way of writing the expression. So இந்த மாதிரி தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும். If the total number of friends goes up to 7 and the tip remains the same, how much will they have to pay? Write an expression for this situation and identify its terms. இப்போ இங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் பதிலா 7 ஃப்ரெண்ட்ஸ் போனா அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் டிப் வந்து ஒரே ₹5 தான், அதுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 7 into 23 plus 5. இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும், 7 3s are 21, balance 2, 7 2s are 14 plus 2 16. 161 plus 5 which is 166. ஸோ 7 பேர் போய் சாப்பிட்டா
இதே அளவு அவங்க கொடுப்பாங்க 166 rupees கொடுப்பாங்க டோட்டலா டிப்போட சேர்த்து. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Children in a class are playing fire in the mountain, run. Whenever the teacher calls out a number, students are supposed to arrange themselves in groups of that number. Whoever is not part of the announced group size is out. Ruby wanted to rest and sat on one side. The other 33 students were playing the game in the class. The teacher called out 5. Once children settled, Ruby wrote 6 into 5 plus 3, understood as 3 more than 6 into 5. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து பசங்க கேம் ஆடுறாங்க. என்ன கேம்னா ஃபயர் இன் த மவுண்டைன் ரன் கேம் ஆடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரூபின்ற பொண்ணு வந்து அந்த கேம்ல இல்லை, அவளுக்கு வந்து ஓரமா உட்காந்துக்கணும்னு ஆசையா இருக்கு, கேம்ல இன்வால்வ் ஆகல. அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பர் சொல்றாங்க. ஸோ நம்பர் சொல்லும் போது பசங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33 பேர் இருக்காங்க. இப்போ டீச்சர் வந்து நம்பர் வந்து 5 சொல்றாங்க. 5 சொன்னா என்ன பண்ணும், மொத்த பசங்க வந்து 5 குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அந்த குரூப்ல வந்து மிங்கிள் ஆயிடணும். சப்போஸ் அந்த குரூப்ல இல்லாத பசங்க என்ன ஆகும், அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த குரூப்ல சேராத பசங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. அவங்க 5 சொன்னாலோ இல்லை 4 சொன்னாலும் என்ன ஆகும், அந்த 4 கவுண்ட் அந்த குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த குரூப்ல இல்லாத பசங்க வந்து தனியா இருப்பாங்க. ஏன்னா அந்த குரூப்போட கம்மியா இருக்க பசங்க வந்து அவுட்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேம் வந்து 5 சொல்லும் போது ரூபி என்ன பண்றா, 6 into 5 plus 3 சொல்றா. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 6 குரூப் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 குரூப் இருக்கு. ஆனா மேம் சொன்ன கவுண்ட் வந்து 5. அப்போ 5 பேரா அவுட் ஆஃப் 33ல 5 பேரா வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து 3 பேர் வந்து தனியா இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரும் அவுட். அதான் இங்க எழுதியிருக்காங்க 6 into 5 plus 3. அப்போ இந்த 3 பேரும் வெளியில போயிடுவாங்க கேம் விட்டு. Think and discuss why she wrote this. The expression written as the sum of term is. இப்போ எதனால வந்து அவ 6 into 5 plus 3 எழுதியிருக்கா, ரீசன் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது மேம் வந்து 5 சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 5 பேரை ஃபார்ம் பண்ண போது மொத்தம் 6 குரூப் ஃபார்ம் ஆகுது. 6 குரூப் ஃபார்ம் பண்ண போது எக்ஸ்ட்ரா 3 பேர் இருக்காங்க. அதாவது if we divide 33 by 5 we get 5 6 are 30, remaining 3. இதுதான் கான்செப்ட். ஓகே, இதுதான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பேர் வந்து கேம்ல இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க குரூப் ஃபார்ம் ஆகல. For each of the cases below, write the expression and identify its terms. இப்போ அந்த டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் 5 சொன்னாங்க, மொத்தம் 6 குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, 3 பேர் வெளியே போயிட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க. இப்போ இதே டீச்சர் வந்து 4 சொன்னா எத்தனை பேர் ஃபார்ம் ஆவாங்க, ரூபி என்ன எழுதியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமே வந்து we have 33 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ மேடம் வந்து 4 சொன்னா ரூபி வந்து எப்படி எழுதியிருப்பா, ஸோ we have to divide 33 by 4. அவ்வளோதான். ஸோ என்ன ஆன்சர் வரும், 8. ஸோ 8 into 4 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் 1. இப்போ இங்கே டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 33 by 4. ஸோ 4 8s are 32, பேலன்ஸ் 1. இந்த பேலன்ஸ் 1 தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 8 குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குரூப்லையும் 4 பேர் இருப்பாங்க. இஃப் த டீச்சர் ஹேட் கால்ட் அவுட் 7, Ruby would write. இப்போ 7 குரூப்ஸ்க்கு, அதாவது 33 வந்து நம்ம 7ல டிவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி காட்டுறேன். 33 we are dividing by 7. 7 4s are 28, ரிமைனிங் வந்து 5. அப்போ மொத்தம் வந்து 7னா பசங்க வந்து 4 குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, ரிமைனிங் வந்து 5 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. ஓகேங்களா. ரைட் எக்ஸ்பிரஷன் லைக் தி அபவ் ஃபார் யோர் கிளாஸ் சைஸ். இப்போ உங்கள் கிளாஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரகு bought 100 kg of rice from the wholesale market and packed them into 2 kg packets. He already had 4 2 kg packets. Write an expression for the number of 2 kg packets of rice he has now and identify the terms. இப்போ ரகு என்ன பண்றாங்க, ஒரு கடைக்கு போறாங்க, கடைக்கு போயிட்டு 100 கிலோ ரைஸ் வாங்குறாங்க. அண்ட் 100 கிலோ ரைஸை வந்து என்ன பண்றாங்கன்னா 2 கிலோ பேக்கெட்டா வந்து பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இது போக அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 2 kg பேக்கெட், அதாவது 4 பேக்கெட்ஸ் ஆஃப் 2 kg ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ டோட்டலாக அவர்கிட்ட எவ்வளோ பேக்கெட்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கும் இல்லை கேஜி ஆஃப் ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, he had 4 packets, ஆல்ரெடி 4 பேக்கெட்ஸ் இருக்கு. the number of new 2 kg packets of rice is, இப்போ 100 kg வந்து 2 kg டிவைட் பண்ண போது அது வந்து 2 நம்ம டிவைட் பண்ணுறோம், which we also write it as 100 by 2. ஸோ 100 கிலோ அரிசி வந்து 2 கிலோவா
split பண்ண போது நமக்கு அது வந்து 100ல டிவைட் பண்ணா we get 50 answer. The number of 2 kg packets he has now is already அவர்கிட்ட packets கணக்குல பார்த்தா 4 packets வச்சிருக்காரு. இப்போ வந்து 100 kg வந்து packets கன்வெர்ட் பண்ண போது he has 4 plus இதை சால்வ் பண்ண போது 50. அப்போ டோட்டலா வந்து 54 packets அவர் கையில இருக்கும். புரிஞ்சுதா? நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரகு என்ன பண்றாங்க, கடைக்கு போறாங்க, 100 கிலோ அரிசி வாங்குறாங்க. 100 கிலோ அரிசியை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, 2 kg ஸ்பிட் பண்ணி கொடுங்க. ஸோ மொத்தமா ஒரே முட்டையா கொடுக்காம 2 கிலோ பேக்கெட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கடைக்காரன் வந்து டிவைட் பண்ணி தராங்க. பிளஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து அந்த 2 கிலோ பேக்கெட் அரிசி மொத்தம் 4 வச்சிருக்காரு. அப்போ அந்த 4 பிளஸ் இந்த 100/2 என்ன ஆகும், இதை டிவைட் பண்ண போது 50 வரும். பிளஸ் ஆல்ரெடி ஹஸ் 4 which is 54 packets வந்து அவருக்கு வச்சிருப்பாரு கையில. Next example. Kannan has to pay rupees 432 to a shopkeeper using coins of rupees 1 and rupees 5 and notes of rupees 10, 20, 50 and 100. How can he do it? இப்போ கண்ணன் என்ன பண்றாங்கன்னா 432 ரூபாய் வந்து கடைக்காரருக்கு கொடுக்கணும். அவர் எப்படி கொடுக்குறாருன்னா 1 ரூபி காயினா கொடுக்குறாரு, 5 ரூபாய் நோட்டா தராரு, அப்புறம் வந்து 10 ரூபாய் நோட்டு, 20 rupees நோட்டா மாத்தி மாத்தி எல்லா நோட்ஸும் சேர்த்து அவர் கொடுக்குறாரு. இப்படி பண்ண போது எப்படி அவர் இந்த 432 வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 432 ரூபாய் வந்து அவரு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நோட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் வந்து 4 கொடுத்துருக்காரு. ஐ ரோட் ஹியர் 400. அதுக்கப்புறம் 20 rupees வந்து 1 கொடுத்துருக்காரு. இங்கே 20 rupees எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 10 ரூபாய் வந்து 1 கொடுத்துருக்காரு. ஸோ 10 ரூபாய் 1 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1 ரூபாய் காயின் வந்து 2 கொடுத்துருக்காரு. அப்போது 1 ரூபாய் காயின் வந்து 2. இது ஆட் பண்ண போது ஆன்சர் வந்து 2, 3, 4. ஸோ மொத்தம் டோட்டல் வேல்யூ வந்துருச்சு. இப்போ இது ஒரு மெத்தட் கொடுக்கறதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 50 rupees வந்து 8 நோட் கொடுத்துருக்காரு. ஸோ 50 into 8 என்ன வரும், 8 5 are 40. இதுவும் வந்து 400 தான் வரும். ஸோ 50 ரூபா நோட்டு 8 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 10 ரூபா நோட்டு 1 கொடுத்துருக்காரு. 10 rupees நோட்டு 1 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 5 ரூபாய் காயின் வந்து 4 கொடுத்துருக்காரு. அப்போ 5 4s are 20. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் 2 கொடுத்துருக்காரு, 2. இதை நம்ம ஆட் பண்ண போது 2, 3, 4 சேம் வேல்யூ தான் வரும். நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த டேர்ம்ஸ் இன் தி 2 expressions above. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேர்ம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், அப்புறம் இது ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் இது ஒரு டேர்மு, அண்ட் தென் இது ஒரு டேர்ம். ஸோ மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்மு, அப்புறம் இது ஒரு டேர்மு, அப்புறம் இது ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் இது ஒரு டேர்ம். ஸோ ப்ளஸ் சைன்லாம் வராத டேர்ம் உள்ள நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், நீங்கள் போடாதீங்க. ஸோ நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் தான் மட்டும் தான் நம்ம அந்த டேர்ம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், 2 நம்பராக எடுத்துக்கணும். சரிங்களா? கேன் யூ திங்க் ஆஃப் சம் மோர் வேஸ் ஆஃப் கிவிங் 432 டு someone? இப்போ நம்மளா இருந்தால் இந்த வேல்யூ வந்து எப்படி கொடுத்துருப்போம், இங்கே வந்து 10 rupees 100 rupees நோட்டாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து வேறு எப்படிலாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 432 வந்து we can do like this. ஸோ இங்கே வந்து 400 இருக்கு இல்லையா, அப்போது நம்ம 200 நோட்ஸ் இருக்குது. அப்போது 2 into 200 நோட்ஸு அது ஒன்று கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 400 முடிச்சிச்சா, இப்போது 10 rupees இருக்குது மொத்தம். அப்போது 3 into 10 rupees நோட்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 rupee காயின், 2 rupee காயினே இருக்குது. அப்போ 2 rupee காயின் வந்து 1 கொடுக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும், 400, 310, 30, அதுக்கப்புறம் 2, 432 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் ருபீஸ் மாற்றி கொடுக்கலாம். 200, 10, 2 கொடுக்கலாம். இப்போ next 11th example. Here are 2 pictures. Which of these 2 arrangements matches with the expression 5 into 2 plus 3? ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு வந்து எந்த இமேஜ் வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 into 2னா 2 rows இருக்குது, 5. அப்போது இதுதான். ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ரா இருக்குது, இதுதான் மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகலை பக்கத்தில் இருக்கிறது. Let us write this expression as a sum of terms. இப்போ வந்து sum of termsல எழுதியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5 into 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ளஸ் 3 which is 5 2s are 10 ப்ளஸ் 3 13. இந்த இமேஜை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. This expression 5 into 2 plus 3 can be understood as 3 more than 5 into 2 which describes the arrangement on the left.
ஸோ இது மூலம் நமக்கு என்ன தெரியுது, அதாவது 2 பிளாக்ஸாக 5 குரூப் வச்சுருக்காங்க, ப்ளஸ் 3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை நமக்கு அந்த ரூபி கேம் ஆடணும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். குரூப்பிங் பண்ணுறாங்க, 2 குரூப் பண்ணி மொத்தம் 5 குரூப்ஸ் வச்சுருக்காங்க, அதில் வந்து 3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். What is the expression for the arrangement in the right making use of the number of yellow and blue squares? Do you recall the use of brackets? We need to use brackets for this. இப்போ பக்கத்தில் இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ்க்கு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பிளாக்ஸ் பார்க்கலாம். எல்லோ வந்து 1 2 3 4 5, இங்கேயும் 5 தான் இருக்கும். ஸோ 5 + 5, இங்கே ப்ளூ வந்து 3 இருக்குது, அப்போது 3 + 3. ஸோ நான் வந்து 5 + 5 3 + 3 போட்டிருக்கேன், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ அதே 5 + 3 ஆனால் இன்ட்டு 2 சேம் தானே. ஸோ 5 + 5 3 + 3, இதை நம்ம 2 பண்ணிக்கலாம்ல. ஸோ 2 × 5 2 × 3, ரெண்டு ஒன்று தானே, இது ஒன்று தான் இது ஒன்று தான், இது ஒன்று தான் இது ஒன்று தான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 காமன் எடுத்துகிட்டு 2 × 5 + 3 பண்ணியிருக்காங்க இங்கே, அவ்வளோதான். Notice that this arrangement can also be described using 5 + 3 5 + 3 or 5 × 2 3 × 2. ஸோ நாங்கள் கொடுத்துறது தான் 5 + 5 3 + 3. ஸோ இங்கே கொடுத்தது தான், பட் ஆர்டர் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரே பிளாக்கில் 5 + 3 போட்டிருக்காங்க. நான் தனித்தனியாக கலர் பேஸ் பண்ணி 5 + 5 and 3 + 3 போட்டிருக்கேன். ஸோ இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம், ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த ஃபிகர் இட் அவுட் சம்ஸ் பண்ணலாம். மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.